வீட்லயும் நிம்மதியா இருக்க கலையிலேயே. என்ன செய்ய நான் என்ன செய்ய? கடவுளே, என் நிலைமை இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. நல்லதுதான் நினைச்சேன், ஆனா நான் நினைச்சது என்ன நடக்குமோ? என் மருமக வேற, எதே நீங்க கவலைப்படாதே, எல்லா பிரச்சனையும் நானே பாத்துக்கிடியே, நானே சமாளிச்சுக்கிடியேன்னு வேற சொன்னா. சொல்லிட்டு அடுக்காலைக்குள்ள வேற போனா. ஒருவேளை அப்படி இருக்குமோ? இப்படி நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டால நம்ம மாமியாரு. முதல்ல மாமியாருக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருவோம்னு பாயாசம் செய்யறதுக்கு அடுக்காலைக்குள்ள போயிருப்பாளோ? என் மனசு இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இல்ல கரெக்ட் தான், நடக்க போறதுதான் என் மனசு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நமக்கு நிச்சயமா பாயாசம் தானா? நமக்கு உண்டான பாயாசத்தை நானே கிண்ட வச்சுட்டேன் என் மருமவள. வேண்டாம், அப்படி ஒரு முடிவை என் மருமவ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவளை போய் தடுத்து நிறுத்துவோம். மருமவள, என் மருமவள, ஐயோ இந்நேரம் பாயாசத்தை ரெடி பண்ணிருப்பாளோ தெரியலையே. இருக்க பிரச்சனைல இது வேற பிரச்சனை. வீட்டுல நம்மள நிம்மதியா இருக்க விடுதாவளா? இவன் நிம்மதியா இருந்துருவாளான்னு ஒரு எகத்தாளம் வேற. போச்சு நாம நினைச்சதா இங்க நடக்கு. என் மருமவ என்ன பத்தி ஆயாசிட்டு இருக்கா. எடி பரிமளம், உனக்கு இது தேவையாடி? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. சரி போவோம். மருமவள, என்ன படுத்தாத பாடு படுத்துது. என்னதான் சொல்லுதா மருமவள? எதே என்னதே இங்க நிக்கிய? பாரதி பாட்டி வீட்டுக்காது பொண்ணு தாய் பாட்டி வீட்டுக்காது போயிட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். மருமவள, அது வந்து அம்மா அடுக்காலையில என்ன பண்ணிட்டு இருக்க? அது என்ன பாயாசம் ரெடி பண்ணிட்டு இருக்கியா? எனக்கா? என்னது பாயாசம் ரெடி பண்ணிட்டு இருக்கனா? ஆமா மருமவள, எனக்காக நீ பாயாசம் தான ரெடி பண்ணிட்டு இருக்க. வேண்டாம் மருமவள, வேண்டாம். இது என்னது திடீர்னு பாயாசம் கியாசம்னு சொல்லிட்டு இருக்கிய? இங்க பாருங்க, பாறை மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாறை மீனை கழுவி இன்னைக்கு குழம்பு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னது பாறை மீனா? ஆமாதே, இங்க பாருங்க. ஆமா, மருமவ சொன்ன மாதிரி பாறை மீனு. பாத்தியாளத்தே, மீன் சூப்பரா இருக்கு பாத்தியாளா? ஆமா மருமவள, நீ சொன்ன மாதிரி மீன் அளவோட தான் இருக்கு. இது நினைச்சாலே சிரிப்பு தான் வருது. என்னதே திடீர்னு பாயாசம்னு வந்து கேட்டுட்டு இருக்கிய? அது வந்து மருமவள, நான் செஞ்ச காரியத்தால நீ எப்படி என் மேல கோவமா இருப்ப, அதனால எனக்கு பாயாசம் கேசம் போட்டுருவியோன்னு நினைச்ச மருமவள, அதனால தான். இது என்னதே நீங்க உங்களுக்கு பாயாசத்தை போட்டுதான் உங்க சுவாலிய முடிக்கணும்னு எனக்கு என்ன அவசியமாத்தே? என்ன மருமவள இப்படி சொல்லியா? இது சும்மா தேவையில்லாததெல்லாம் போட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதியதே. போங்க, அதான் எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. போய் நிம்மதியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கொஞ்ச நேரம் பாடு பேசிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாடு பேசிக்கிட்டு இருந்ததுன்னு வயிறு கடம்படான்னு பசிக்கும். பசியில நல்ல மீன் குழம்பு சோற வச்சு அளவோல சாப்பிடலாம்ல தே, வயிறு நிறைய. மருமவள அப்படியே சொல்லியா? ஆமாதே, நீங்க நிம்மதியா போய் உட்காந்து பாடி பேசிட்டு வாங்க. சரி மருமவள. அப்புறம் பாயாசம்லாம் ஒண்ணும் செய்யலைல? உங்களுக்கு பாயாசம் திங்கணும்னு ஆசையா இருக்கோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமவள. ஏதே சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிடாதீங்க. என்ன பார்த்து நீங்க ஒன்னும் பயப்படாதே, நான் உங்க மருமவ தான். சரி போய் பாட்டு பேசிட்டு வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஏதே மேனகாவுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருங்க தே. மேனகாவுக்கா? என்ன மருமவள சொல்லணும்? ஏதே சாயங்காலம் தானே நகை எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா, அதனால மேனகாவை இப்ப மத்தியானமே நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க. நல்ல மீன் கறி வச்சு சோறு தின்னுட்டு ஒரு சாயங்காலம் 4 மணி போல நகை எடுக்க போலாம்னு சொல்லுங்க தே அவகிட்ட. என்ன மருமவள இப்படி மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கா? ஏத்தே நான் குழப்பலத்தே, தெளிவா தானே சொல்லுதேன். வயிறு பசியோட நகை கடைக்கு போக வேண்டாம்ல, கொஞ்சம் வயிறு நிறைய அவளுக்கு பிடிச்ச மாதிரி மீன் கறி வைக்கேன். நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு நிம்மதியா போயிட்டு வரலாம்ல, அதுக்கு தான் சொல்லுதேன். என்ன சொல்லுது எனக்கு ஒண்ணுமே புரியல மருமவள. நான் வீணா உங்களை பிரச்சனையில மாட்டி விட்டுட்டனோன்னு நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடானா என் மவளை இப்ப இங்க வர சொல்லியா? இதே சொன்னதை மட்டும் செய்யுங்கதே. முதல்ல அவளுங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. நம்ம வீட்டுக்குள்ள மனசு சந்தோஷமா இருந்தாதான் நம்மள நிம்மதியா இருக்க விடுவா மருமோளான்னு அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்லாதே. அதே மாதிரி அவ வயிறு நிறைஞ்சிருந்தா தானே மனசும் வயிறு நிறைஞ்சிருந்தா நிம்மதியா இருப்பா, நம்மளையும் நிம்மதியா இருக்க விடுவா. மருமோள, நீ ஏதோ எனக்கு கிண்டலுக்கு சொல்லுதான்னு நினைக்கேன். உண்மையிலேயே மனசார சொல்லுதே. என் மவனையும் உன்னையும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டி விடணும்னு நான் கனவுல கூட நினைக்கல பத்துக்க. இப்ப உள்ள தலைவாசி எல்லாம் தெரியாம தான் மருமோள என் மவகிட்ட நான் உனக்கு நகை வாங்கி தாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். உங்ககிட்ட நான் கேட்ட ஒரு முடிவு எடுத்து அவகிட்ட சொல்லி இருக்கணும். சரி நம்ம பெத்தவ தானே, நம்ம மவன் ஒன்னும் சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைச்சுதான் மருமோள சொல்லிட்டேன். ஏத்தே அதான் நான் உங்ககிட்ட சொன்னோம்ல, எல்லா பிரச்சனையும் நானே பாத்துக்கிட்டேன்னு. நான் ஒன்னும் உங்களை கிண்டல் பண்ணல, உண்மையா தான் சொல்லுதேன். முதல்ல மேனகாவுக்கு போன் பண்ணி மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர சொல்லுங்க. அப்படியே சொல்லிய மருமோள? ஆமத்தே, நானே போன் பண்ணி சொல்லிடுறேன். அப்புறம் வீணா எதுக்கோ மைனி நம்மள வம்புக்கு இழுக்காவோன்னு அவ என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிடுவாத்தே, அதனால நீங்களே சொல்லுங்க. சரி மருமோள, நீ சொல்லதும் சரிதான். சரித்தே, நீங்க பாரதி பாட்டி வீட்டுக்காது பொண்ணு தை பாட்டி வீட்டுல போய் பாட்டு பேசிட்டு வாங்க. சரி மருமோள.
அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் மருமவ என் மேல கோவமாவே இல்ல. என் மருமவ தான் எனக்கு துணிச்சலே. அவ இருக்கும்போது நான் என்னத்துக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? என் மருமவ வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்கையா நிம்மதியா வாழ விடுதாவளா? அவளை சமாதானப்படுத்தணும்னா அவளை கூப்பிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் பொங்கி எடுத்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா துணிமணி ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அப்படியும் இல்லையா மருமோட ஒரு 4 கிளி கிழிச்சாலே அவள் சமாதானமாய் போயிடுவா. அதுக்கு இல்லாம நகை எடுத்து தாரேன் வான்னு சொன்னாவலாம். இப்ப விற்கப்பட்ட விலையில தங்க நகைன்னு சொல்லதுக்கே கஷ்டமா இருக்கு. அதுல அவளுக்கு பவுனு கணக்கில் கம்மல் வாங்கி கொடுக்கணுமாம்ல. கம்மல் சே என்ன செய்ய? நல்லா தானே நமக்கு வாழ்க்கை போய்கிட்டு இருந்து திடீர்னு இப்படி என்ன புலம்ப விட்டுட்டாவல. சோ எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். கடவுளே எனக்கு எப்படியாவது கொஞ்சமாவது ஐடியாவை கொடு. ஐடியா வரணும்னா முதல்ல வயிறு நல்லா நிறைஞ்சு இருக்கணும். அதுக்கு முதல்ல இந்த பாறை மீனை வெட்டி சூப்பரா குழம்பு வச்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் எல்லா ஐடியாவும் வரும். ஏதோ ஒரு நினைப்புல எங்க மாமியார உங்க மவளை சாப்பிடறதுக்கு வர சொல்லுங்கன்னு வர சொல்லிவிட்டேன். என்ன பண்ணலாம்? சரி முதல்ல இந்த மீனை குழம்பு வைப்போம். குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சூப்பரா ஐடியா வரும். என்ன மருமக்கமார்களா? அக்காவும் தங்கச்சி ஏதோ பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கீல. வாங்கத்தே வாங்கத்தே உட்காருங்க. 2 பேரும் சிரிப்பு சத்தமும் வாசல் வரைக்கும் கேக்குதே. ஒண்ணு இல்ல தே, சும்மா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன 2 பேரும் ஆளுக்கு ஒரு பட்டு சேலையை கையில வச்சிருக்கீங்க? ரெண்டும் ஒரே கலர் ஒரே டிசைன் மாதிரிலாம் இருக்கு. ஆமாத்தே, எங்க அப்பா எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கல்ல, எனக்கு எங்க அக்காவுக்கு அப்புறம் விஜய் அக்காவுக்கு 3 பேருக்கும் ஒரே மாதிரியான பட்டு சாரி. இதுதான் தே, நல்லா இருக்கா? இது சூப்பரா இருக்கே பட்டு சேலை. இந்தாங்க தே, கையில வாங்கி பாருங்க. பட்டு சாரி ரொம்ப நல்லா இருக்கு வசந்தி. நீங்க 2 பேரும் ஒண்ணு போல உடுத்தி போட்டோ எடுத்து உங்க அப்பா கிட்ட கொடு. உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு பார்த்து. ஆமாத்தே, நானும் அந்த ஐடியா தான் யோசிச்சு வச்சிருந்தேன். நீங்களும் கரெக்டா சொல்லிட்டீங்களா? ஆமா மலரு, நீங்க ஒண்ணு போல உடுத்தணும்னு தானே உங்களுக்கு பட்டு சேலை ஒரே மாதிரி வாங்கி கொடுத்திருக்காரு உங்க அப்பா. ஆமாத்தே, நீங்க சொன்ன மாதிரி போட்டோ எடுத்து அப்பாட்ட கொடுத்தோம்னா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பார்த்து. ஆனா என்ன மலரு ஆனாலும் இழுத்துட்டு இருக்க? இதே பட்டு சேலைக்கு பிளவுஸ் தைக்கணும். அதான் தச்சுட்டா போச்சு. 2 பேரும் ஒரே மாதிரி டிசைன்ல தச்சு போடுங்க, இன்னும் சூப்பரா இருக்கும்ல. ஆமாதே, 2 பேருக்கும் ஒரே மாதிரி டிசைன்ல தான் பிளவுஸ் தைக்கணும். ஆனா யார்கிட்ட கொடுத்து தைக்கன்னு தெரியல. எந்த கடையில கொடுத்து தைக்கணும் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. அதத்தான் அட இதுக்கு தான் அப்படி ஆனாலும் இழுத்துக்கிட்டு இருந்தியா? என்ன மலரு நீ? நம்ம கீதா இருக்கால்ல, கீதாக்காவா? ஆமா, நம்ம கீதா சூப்பரா பிளவுஸ் எல்லாம் தப்பா தெரியுமா? உனக்கு நிச்சயமலத்துக்கு கல்யாணத்துக்குன்னு பிளவுஸ் எல்லாம் தச்சு கொடுத்ததே கீதா தான். அட ஆமா, எனக்கு மறந்தே போயிட்டு. கீதாட்ட குடும்பமோல அளவோல தச்சு தருவா. நம்ம என்ன டிசைன் சொன்னாலும் அதே மாதிரி எப்படியாவது பார்த்து எடுத்து அளவோல தச்சு தருவா பத்துக்க. நீ இப்ப நார்வல்ல போய் வேற ஏதாவது கடையில தைக்க கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அவன் ஊர்லாம் பட்ட விலையே சொல்லுவான். நம்ம கீதாட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கேன், உள்ள ரூபாய் கொடுத்தா போதும். அவள்கிட்ட முன்ன பின்ன ஆனா கூட நல்ல அளவோல தச்சு கொடுப்பாள்ல. நம்ம பிள்ளைகளுக்குன்னு சொல்லி கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சூப்பரா தச்சு தருவா. என்ன கமலாக்கா? கீதா கீதான்னு ஏன் பேச்சு தான் அடிபட்டு கிடக்கு. வாங்கக்கா, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா அதான் தெரியுமே, உங்க மாமியாருக்கு என்னை பத்தி ஏதாவது கிண்டல் அடிச்சு சிரிச்சு பேசலன்னா பச்சை தண்ணி கூட பல்ல இறங்காத. கீதா, நான் உன்னை பத்தி எந்த கிண்டலும் அடிக்கல. உன்னை பத்தி பெருமையா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனாலதானே சந்தேகமா இருக்கு. சபா, நான் சொன்ன அப்படிதாம்மா சொல்லுவேன். என் மலர் வசந்தி, நீங்களாவது சொல்லுங்களா நான் என்ன சொன்னேன்னு. கீதாக்கா, உண்மையிலே எங்க அத்தை உங்களை பத்தி கிண்டல்லாம் ஒண்ணு பண்ணல. உங்களை பத்தி பெருமையா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பிளவுஸ் எல்லாம் ரொம்ப அழகா தப்பீங்களாமே. வசந்தி சொன்னான்னா நான் நம்பதாம செய்யணும். அப்ப கமலாக்கா என்னை பத்தி பெருமையா தான் சொல்லியிருக்காவோ. நம்பிட்டியம்மா தாயே. ஏக்கா, எங்க 2 பேருக்கும் இந்த சாரியோட பிளவுஸ் தச்சு தரணும்க்கா. அடுத்த வாரத்துக்குள்ள தச்சு தந்துருவீங்களா? அடுத்த வாரம் என்ன அடுத்த வாரம்? உங்க மாமியார் என்ன பத்தி பெருமையா பேசிட்டாவுல்ல. 2 நாள்ல 2 பேருக்கும் பிளவுஸ் தச்சு தந்துருவேன். என்னக்கா 2 நாள்லயா? ஆமா மலரு, 2 நாள் போதும், சூப்பரா தச்சு தந்துருவேன். சரிக்கா. ஏக்கா, நீங்க ஏற்கனவே எனக்கு நிச்சயதார்த்த பிளவுஸ் கல்யாண பிளவுஸ்ல நீங்க தானே தச்சு கொடுத்தீங்க? ஆமா, நான் தானே தச்சு கொடுத்தேன். உங்க மாமியார் தான். கீதாதான் என் மருமகளுக்குள்ள பிளவுஸ் எல்லாம் அழகு போல தப்பான்னு ஒத்த கால்ல நின்னுட்டாவுல்ல. கீதா, நான் இப்ப ஒத்த கால்ல நின்னேன். ஏக்கா, உங்க மருமகிட்ட என்ன பெருமையா சொல்லுங்களாங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, அதான் நானே சொல்லிக்கிடுவேன். நீங்களே சிரிச்சு காட்டி கொடுத்துறாதீங்க. நானே தான் என்ன பத்தியே பெருமையா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன் உங்க மாமியாருக்குள்ள பிளவுஸ் எல்லாம் கூட நான் தான் தச்சு கொடுத்துருக்கேன். அப்படியாக்கா? ஆமா, ஆனா உங்க மாமியார் எந்த நேரம் பார்த்தாலும் இதே ஒரு நைட்டியை போட்டு தான் சுத்திட்டு இருக்காவோ. என்னக்கா, கண்ணு முடியல ஒரு தினுசா இருக்கு. என்னைக்குதா உன்னை பத்தி என்ன பெருமையா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ மட்டும் என்ன பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? என்னக்கா, அதுக்கு போய் இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கிய? உங்களை பார்க்க பார்க்க எனக்கு தெரிப்பு தான் வருது. ஆனாலும் நீ சரியான ஆள் தான் கீதா. உன்னை பத்தி நான் பெருமையா 4 வார்த்தை சொன்னோம்னா என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ பெருமையா சொல்லணும்னு அவசியம் இல்ல. என் பேரை டேமேஜ் பண்ணாம அமைதியா இருந்தாலே போதும். என்னமோ நான் இதே நைட்டியை உடுத்திக்கிட்டு தான் எப்பவும் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ இந்த ஒரு சேலையை உடுத்திக்கிட்டு தானே
எக்கா நான் ஒண்ணு சொன்னா நீங்களும் திரும்பவும் அதே சொல்லுவீங்களாக்கா? அப்ப நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இரு. ஐயோ தாய் கிழவிக்கு கோபம் வந்துருச்சு. பேசாம இருக்கீதா? என் ரெண்டு மருமக மாதிரி என்னங்கன்னு பெருமையா வச்சிருக்காவோ தெரியுமா? நீ சும்மா அவங்க முன்னாடி என்ன போட்டு இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏக்கா அவ ரெண்டு பேரும் உங்களை பத்தி எதுவுமே நினைக்க மாட்டாவக்கா. ஏன் மக்கா பார்வதி பாட்டி குரல் மாதிரி இருக்கு. இங்க வாங்க மக்கா. என்ன பார்வதி பாட்டி குரல் வித்தியாசமா வருது? ஆச்சி ஆச்சி என்னாச்சுன்னு தெரியலையே. இதை இங்க வாங்க தே. ஐயோ என்னன்னு தெரியலையே. மறுபடியும் நான் வரேன். பட்டு சேலை நல்ல அளவோல இருக்க, நம்ம கலருக்கு எடுப்பா இருக்குமே. ஏ கீதா என்னாச்சுன்னு தெரியலையே. எந்த உதவி தேவைப்படக்கூடிய இடத்துலயும் இந்த கீதா கண்டிப்பா இருப்பா. ஏக்கா நான் வரேன். பார்வதி பாட்டிக்கு என்னாச்சு? மேனகா, எனக்கு வேற ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு, வா போவோம். இப்படி சுடு தண்ணியை கால்ல ஊத்துன மாதிரி அவசரப்பட்டுக்கிட்டு நிக்கிரு. ஒரு நிமிஷம் இருங்க, அத்தை கிட்ட சொல்லிட்டு வரேன். எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல்ல. இருங்க போவோம். எதே இவ எதுக்கு இப்ப எங்க அம்மைய கூப்பிடுதா? என்ன மருமோள கூப்பிட்டியா? ஆமா தே. ஏல என்ன அப்பதே நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருந்த, இன்னும் ஆபீஸ்க்கு போகாம நிக்க? போணுமா? நான் ஆட்டோல போய்கிட்டேன்னு சொன்னா கூட உங்க மவன் கேட்க மாட்டேக்காரதே. நான் தான் உன்னை வீட்ல கொண்டு போய் விடுவேன்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்காரு. என்னது ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்கனா? என்னது வீட்ல கொண்டு போய் விட போறானா? ஆமாதே, எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னானா, அதுக்கு தான். என்னது அம்மா வீட்டுக்கு போறியா? ஆமாதே, எங்க அம்மா தான் போன் பண்ணி வர சொன்னாங்க பாத்துக்கிடுங்க. எனக்காக எங்க அண்ணன் நகை சீட்டு போட்டு வச்சிருந்தானா, அதுல இருந்து நகை வாங்கி தாரேன்னு சொன்னானே. அதனால தான் எங்க அம்மா என்ன வர சொல்லிருக்காவோ தே. என்னது நகை சீட்டு போட்டு வச்சிருக்கேன், நகை வாங்கி தாரேன்னு அண்ணன் சொன்னானா? ஆமா, இதெல்லாம் சின்ன பொண்ணுக்கு தெரியுமா? என்னவோ தெரியல. நாம என்ன சொல்லதுக்கு? நம்ம ஏதாவது ஒண்ணு இவகிட்ட சொல்ல போய் அப்புறம் இந்த சில்லாட்ட சொல்லுவா, எங்க வீட்டுல நானும் எங்க அண்ணனும் பாசமலர் அண்ணன் தங்கச்சி மாதிரி எங்களை எதுவும் பிரிச்சிடாதியத்தே, நீங்க இப்படி எல்லாம் பேசப்படாது அப்படி இப்படின்னு டயலாக விடுவா. நமக்கு என்னத்துக்கு? அப்படியாமா? சரி போயிட்டு வா. இதே நான் இப்ப நகை கடைக்கு தான் போறேன். போன வாரமே சொன்னேன்ல உங்க கொலுசு அந்து போயிட்டுன்னு, அத கொண்டாங்கதே. நான் பத்த வச்சு கொண்டாறேன். அப்படி பத்த வைக்க முடியலன்னா கூட கொஞ்சம் பணம் போட்டு உங்களுக்கு புதுசா கொலுசு வாங்கிட்டு வரேன் தே. பத்த வைக்க போறேன்னு சொல்லுதா? நம்ப முடியலையே. சரி புது கொலுசு வாங்கி தரேன்னு வர சொல்லுதா, நம்புவோம். சரி மருமலா எடுத்துட்டு வரேனா? என்னங்க அப்படியே அமைதியா நின்னுட்டே இருக்கிய? அட பரவாயில்லையே மேனகா, எங்க அம்மாவுக்கு புது கொலுசுலாம் வாங்கி தரேன்னு சொல்லுதா? ஆமாங்க, அத்தைக்கு பொம்பளை பிள்ளை இல்ல, மருமவன் நான் தான் இருக்கேன். நான் தானே அவங்க மகா மாதிரி அவங்கள நல்லபடியா பாத்துக்கிடணும். அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு நான் தானங்க பார்த்து பார்த்து பண்ணணும். எம்மா, என் பொண்டாட்டியா இப்படி பேசுதா? எங்க அம்மா மேல என்ன காண அக்கறையா இருக்கா. பரவாயில்ல, அந்த பொண்ணு கொலுசா பத்த வச்சு தாரேங்க, புதுசா வாங்கி தாரேன்னு சொல்லுதா. சந்தோஷமா தான் இருக்கு. இந்த மருமோள சரிங்க தே, அப்பனா போயிட்டு வரேன்னா? சரி மருமோள, ஏங்க கிளம்புவோமா? சரி மேனகா. ஏமா போயிட்டு வரேன்னா? ஏல மாப்பிளையும் பொண்டாட்டியுமா சேர்ந்து என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல. என்னம்மா இப்படி சொல்லுதா? நான் இதுக்குமா உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க போறேன்? என்னல உன் பொண்டாட்டி திடீர்னு வந்து நின்னுக்கிட்டு எங்க அண்ணன் எனக்கு நகை வாங்கி தர போறான், நான் கடைக்கு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை நீதான் அவளுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுக்க போறியோ எனக்கு தெரியாம? ஏமா இப்படி எல்லாம் சொல்லுதா? உண்மையே சொல்லல, நீதானே அவளுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுக்க போற. மருமோளை கூட நம்பிடலாம் பொழுது, ஒன்னதாமல என்னால இப்ப நம்ப முடியல. ஏமா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. உன்னை ஏமாத்தி தான் அவளுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எங்க மாமியார் தாம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அண்ணன் நகை எடுத்து தாரான், நீ வீட்டுக்கு வான்னு. எனக்கு கூட இந்த விஷயம் தெரியாதுமா. இன்னைக்கு காலையில தாம்மா என்கிட்ட சொன்னா, என்ன எங்க வீட்டுல கொஞ்சம் கொண்டு விட்டுருங்க அப்படின்னு. சரி சரி நம்பிட்டேன். சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன்னா? எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. உன் மவனை பத்தி உனக்கு தெரியாதாம்மா? நான் உஷாரத்தான் இருப்பேன். எங்க மாமியார் வீட்டுல கொண்டு போய் அவளை விட மாட்டேன். அந்த தெரு முனையிலேயே விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஆபீஸ்க்கு போயிருவேன். சரிமாக்கா போயிட்டு வா. தங்க நகை வாங்கி தரேன்னு சொன்னா யாருக்குதான் பிடிக்காது. அதனாலதான் என் பொண்டாட்டி அப்படியே ஜெகஜோதியா போறா அவ அம்மா வீட்டுக்கு. பிள்ளைகள் பதட்டத்துல நிக்காமல்ல. ஆச்சி என்னன்னு சொல்ல ஆச்சி, உடம்பு
இடக்கு இடம் என்ன என்னன்னு கேட்டுட்டு இருக்க அந்த பாட்டி வாயை திறந்து சொல்லாண்டமா என்னன்னு சொல்லாச்சி மக்கா கனவுல உங்க தாத்தா கனவுல தாத்தாவா இப்பதானே எனக்கு புரியுது பார்வதி பாட்டியே ஒண்ணு பயப்படாதீங்க தாத்தா உங்க கனவுல வந்து ஏ வா பார்வதின்னு உன்னை கூப்பிட்டாரோ ஏ பாட்டியா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பகல் கனவு பலிக்கவே பலிக்காது தாத்தா சொர்க்கத்திலேயே நிம்மதியா இருக்காட்டமா இனி உங்களை அவர் கூப்பிடவே மாட்டாரு திமிரு பிடிச்சவா என்னக்கா வாயை மூடிட்டு பேசாம இருக்கியா தாத்தா கூப்பிட்டாரு தாத்தா கூப்பிட மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க ஏக்கா பாரதி பாட்டி தாத்தா நம்மள கூட்டிட்டு போயிருவாரோட ஒரு பயத்துல கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காவோ நம்ம கொஞ்சம் சமாதானம் சொல்லாண்டமா நீ ஒண்ணு சமாதானம் சொல்லாண்டா வாயை மூடிட்டு பேசாம இருந்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் இருக்கப்பட்டவளையும் ஒரேடியா போக வச்சிருவா போலுக்க உங்களால ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனையை கணிக்க முடியலனா என்ன பார்த்து நீங்க பொறாமப்படாதீக்கா ஆமா இவ பெரிய இவ இல்ல இவ கடிச்சத பார்த்து நான் பொறாமப்படுதேன் ஆளை பாரு ஆளை அதான் சொல்லுதம்ல வாயை மூடிட்டு பேசாம இருந்துருப்பதுக்க நல்லா இருக்கப்பட்ட மனுஷிய ஒரேடியா போக வச்சிடாத பார்வதி பாட்டி அழக பார்த்தா தொண்டை குழியில தான் உயிர் கிடக்கு போலுக்கு மக்கா உங்க தாத்தா கனவுல வந்து என் பேத்திமார் 2 பேரும் சந்தோஷமா இருக்காவோ எனக்கு நிம்மதியா இருக்கு பார்வதி அப்படின்னு சொன்னாரு மக்கா என்ன பேந்தன்னு முழிக்க என் பேத்திமார் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவாவோன்னு சொன்னாரு மக்கா ஆச்சி கவலைப்படாதீங்க கண்டிப்பா நாங்க உங்களை நல்லபடியா பாத்துக்கிடுவோம் மக்கா அடுத்த வாரம் உங்க தாத்தாவுக்கு இறந்த நாள் வருது அன்னைக்கு அவருக்கு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் நல்ல வயிறார சாப்பாடு செஞ்சு போடணும் மக்கா சரி ஆச்சி நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அழாத ஆச்சி நீ இப்படி அழத பார்த்தா எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அந்த மனுஷன் உயிரோட இருந்திருந்தாருன்னா 2 பேத்தி மாதிரி நல்ல கண் குளிர பார்த்திருப்பாரு பாரதி பட்டியோ கவலைப்படாதீங்க தாத்தா இப்போ சொர்க்கத்துல இருந்து கூட உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு சாப்பாட்டுக்கு எத்தனை கூட்டு எத்தனை கறி எத்தனை குழம்பு எத்தனை பாயாசம்னு மட்டும் சொல்லுங்க என்னக்கா இதுக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்கிய நீங்க தான் சம்மந்தி முறையா நல்ல பொறுப்பா எல்லாத்தையும் கேட்கணும் சரி நீங்க அமைதியா நிக்கலன்னு உங்களுக்கு பதிலா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாராட்டாம இப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிய சரியான ஆளுதான் சோப்பா இதுக்குதான் இந்த ஆர்ப்பாட்டமா நான் கூட என்னமோ ஏதோ ஒன்று பயந்து போயிட்டேன் பாரதி பாட்டியா கண்ணீரை துடைக்க தாத்தா இன்னும் உங்களை கூட்டிட்டு போல நீங்க இங்கதான் இருக்கிய பாருங்க உங்களுக்கு மாலை போடல ஊதுபத்தி ஏத்தி வைக்கல திமிரு பிடிச்சவா வாய அடங்குதா பாரு என்னக்கா நீங்க சும்மா திமிரு பிடிச்சவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிய நான் பாரதி பாட்டிக்கு தைரியத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமா அப்படியே தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆளை பாரு விட்டா மாலை போட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சிருவோம் உங்களுக்கு எங்க அம்மா என்கிட்ட சண்டை போட்டாலும் ஏதாவது கோவப்பட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அடிச்சு துரத்துனாலும் திரும்பவும் வந்து எங்க அம்மா வீட்டுல இப்படி நடு வீட்டுல சோஃபால உட்காந்து மீன் கறிய அதுவும் சுட சுட சாப்பிடுறது என்ன ருசியா இருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்க பொரிச்ச மீன் என்ன குழம்பு என்ன அப்பா பாப்பா என்ன ருசி நமக்கு எவ்வளவுதான் சமையல் பண்ண தெரிஞ்சாலும் இப்படி அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்து சாப்பிடுறதே தனி ருசி தனி நிம்மதிதான் சாப்பிடுதா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காளா இந்த நேரமா பார்த்து என் மருமவளையும் காணல ஐயோ வெளியே சிரிச்சாலும் மனசுக்குள்ள குமிரிட்டு கிடக்கன சும்மா இருந்திருக்கப்படாதா என் வாய வச்சுக்கிட்டு நானே தேர இழுத்து தெருவுல விட்ட கதையால ஆகி போயிட்டு இப்போ சாப்பிட்டு முடிச்ச உடனே கேப்பாள எம்மா நகை கடைக்கு போலாமான்னு என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் சாப்பிடுமாக்கா என்னம்மா ஒரு தினுசா முழிச்சுக்கிட்டு இருக்க என்னடி தினுசா முழிச்சுக்கிட்டு இருக்கேன் சந்தோஷமா சிரிச்ச முகமா தானே இருக்கேன் சாப்பிடுமாக்கா நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு இன்னும் சோறு நிறைய இருக்கு சோறு கொண்டு எடி மீன் கறி நல்ல ருசியா இருக்கு பத்தியா இனி அடுத்தது ஆரம்பிப்பியா உன் மைனிக்காரிதான் நீ வருவான்னு சொல்லிக்கிட்டு உனக்காக நல்ல வறுத்து அரைச்சு குழம்பு மணமா வச்சிருக்கா மீனெல்லாம் பொரிச்சு வச்சிருக்கா அப்படின்னு ஆமாட்டி அதானே உண்மை ஏமா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாத நான் கோவப்படக்கூடாதுன்னு ஒரு மனநிலைமைய மனசுல செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் சொல்லிவிட்டேன் ஆமா அப்படியே உனக்காக தான் குழம்பு வச்சு மீனெல்லாம் பொரிச்சு வச்சிருக்குன்னு சொல்லுதியே ஏமா நாங்க வராம இருந்தோம்னா வீட்டுல சோறு குழம்பெல்லாம் செய்ய மாட்டேளோ பட்னியாவா கிடப்பியா என்னடி இப்படி சொல்லுத
நம்ம அமைதியா இருக்கணும், எதுவும் தேவையில்லாம பேசிடக்கூடாது. வந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு போகணும்னு நினைச்சா நம்ம வாய் சும்மா கிடக்க மாட்டேங்க. அது என்னவோ தெரியல, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலே என் மைனிகாரிய பத்தி ஏதாவது குத்தம் குறையெல்லாம் எங்க அம்மா கிட்ட சொல்லணும் போலதான் இருக்கு. என்ன செய்ய, காரியத்தை கச்சிதமா முடிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் வாயை அடக்கிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சால மீன் பொறிச்சு வச்சிருக்கலாம், அதையும் எடுத்து சாப்பிடு நல்லா. சரிம்மா, உன் அன்பிற்கும் பாசத்திற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும், சும்மா தேவையில்லாம பேசுறதுக்கெல்லாம் வாயை திறந்துடக்கூடாது. அப்படி இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு முடிச்சிருவா போலுக்க. சாப்பிட்டு முடிச்சிட்டான்னா உடனே சொல்லுவாள, எம்மா நகை கடைக்கு போலாம், எந்திரிச்சு வாமான்னு. இந்த நேரமா பார்த்து என் மருமவளையும் காணலையே, எல்லா பிரச்சனையும் நானே பாத்துக்கிடியே, உங்க மவளையும் நானே சமாளிச்சுக்கிடியேன்னு சொன்னவதான் ஆளை காணலையே. என்ன செய்ய, அன்னைக்கே நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டேனா, இன்னைக்கு எனக்கு இப்படி புலம்புற நிலைமை வந்திருக்காதுல்ல. மருமவள, சின்ன பொண்ணு எங்க இருக்க, இவளை வேற சமாளிக்கணுமே. எங்க அம்மா ஏதோ தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா, என்னன்னு கேட்டப்படாது. அமைதியா இருட்டி மேனகா, ஒழுங்கா சாப்பிடு. எத்தே எத்தே என் மருமவ குரல் மாதிரி இருக்கு, வந்துட்டாளா? எத்தே என்னாச்சா? மாமியார் கால்ல விழுந்து மருமவ ஆசீர்வாதம் வாங்குதா? ஆசீர்வாதம் பண்ணுமா? எத்தே 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 காப்பாத்துங்க தே. என்னது காப்பாத்துங்களா? மருமவளே, என்னாச்சு உனக்கு? எந்திரி. எது எது போச்சு தே, எல்லாம் போச்சு. போச்சா? என்னது போச்சு? மருமவளே, முதல்ல எந்திரி மருமவளே. மருமவளே, என்னாச்சுன்னு சொல்லு மருமவளே. ஏன் இப்படி கண்ணீரை வடிச்சிட்டு இருக்க? எத்தே எத்தே ஐயோ, என் மைனிகாரி இப்படி கதறி கதறி அழுதால, என்னதான் ஆச்சு? என்னன்னு சொல்லு மருமவளே. மனசுலாம் படபடன்னு அடிக்கி. எத்தே, நான் நம்ம தெருவுல நடந்து வந்துகிட்டு இருந்தேனா, அப்ப ஒரு களவாடி பையா என் கம்மல களை வாங்கிட்டு ஓடிட்டான் தே. என்னது? கம்மல களை வாங்கிட்டு போயிட்டானா? ஆமத்தே, என் கம்மல களை வாங்கிட்டு ஓடியே போயிட்டா. 2 கிராம் போட்டிருந்தேன் தே, 2 கிராம் கம்மலு. அது எப்படி மைனியா? காதுல கிடக்கப்பட்ட கம்மல வந்து கலத்தி வாங்கிட்டு ஓடுனானா? அதானே. என்னத்தே அதானே இதானேன்னு கேட்டு கிடக்கிய. தங்க விற்கப்பட்ட விலைக்கு கல்லை வந்து என்கிட்ட கம்மல கலத்தி தானா கேப்பா. என்ன மருமவளே சொல்லியா? எத்தே எத்தே, என் கம்மல காதோட அறுத்துட்டு போயிட்டான் தே. என்னது? காதோட அறுத்துட்டு போயிட்டானா? ஆமத்தே, கம்மல காதோட அறுத்துட்டு போயிட்டா. யாத்தாடி, என்ன அநியாயமா இருக்கு? கம்மலுக்காக காதை அறுத்துட்டு போயிட்டானா? ஆமா மேனகா, ஜிமிக்கு அளவு போல போட்டிருந்தேன் பத்தியா, அதான் காதோட அறுத்துட்டு போயிட்டா. நல்ல வேலை, கழுத்துல தங்க செயின் போடாம மஞ்ச கயிறு போட்டிருந்தேன், செயினை மட்டும் போட்டிருந்தேன், கழுத்தோட வெட்டிட்டு போயிருப்பா. ஆத்தாடி, வேண்டா பாரு என் காதுல எப்படி ரத்தம் ஒழுவுதுன்னு. அட ஆமா. மருமவளே, என்ன மருமவளே இப்படி ஆயிட்டு? என்னத்தே செய்ய, தங்க விற்கப்பட்ட விலைக்கு இப்போ உயிருக்கு மதிப்பில்லாம போயிட்டுலாத்தே. இனிமேல் தங்க கமலையே போடக்கூடாதுன்னு காலையில தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும்னு நான் கடவுளை கூட நினைச்சு பார்க்கலத்தே. போச்சா, இப்ப என் காது போச்சா. வளையல் போட்டிருந்தா கையை வெட்டுவானுவோ போலுக்கு, கழுத்துல தங்க செயிரை போட்டிருந்தா கழுத்தை வெட்டுவானுவோ போலுக்க. யாத்தாடி, என் மைனிகரிய பார்த்தாலே எனக்கு இப்ப பயமாலாம் இருக்கு. அம்மா வேற தங்க கம்மல் வாங்கி தரேன்னு சொன்னா. யாத்தாடி, எனக்கு காது வேணும்மா. எத்தே எத்தே, நான் போயிட்டு வரேன் தே. என்ன மருமவளே சொல்லியா? எங்க போற? காது, என் காது எனக்கு வேண்டாமா தே. என் காதை அறுத்துட்டு போனாம்ல தே களவாணி பைய. அவன் கம்மலை எடுத்துட்டு எப்படியும் காதை எந்த மூலையா தூக்கி போட்டிருப்பா. நான் போய் அதை தேடி கண்டுபிடிச்சி ஆஸ்பத்திரியில போய் தச்சுட்டு வரேன் தே. மருமவளே, என் மருமவளே இரு, நானு வரேன். உன் காதை தேடி தாரேன். எத்தே, நீங்க வராண்டா, உங்க மவளுக்கு ஏதோ கம்மலா செயினா வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேல்ல, போயிட்டு வாங்க. அம்மா, என் காதையெல்லாம் என்னால தேடி திரிய முடியாதும்மா. சோறு வயிறார நல்லா தின்னுட்டேன், நான் கிளம்புதம்மா. எடி எடி நில்லு. ஏம்மா, நான் இங்க நின்னு என்ன பண்ண போறேன்? நீ போமா போ. உன் மருமவ காதை போய் சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சு கொடு. மருமவளே, என் மருமவளே, என் மருமவ காதை அறுத்து போட்டானா படுபாவி. ஐயோ கடவுளே, என் மருமவ எங்க போனான்னு தெரியலையே. லேஸ்ல என் மருமவ ஆளமாட்டா. படுபாவி, இந்த படுபாவியால இன்னைக்கு கண்ணீரை வடிச்சிட்டு கதறிட்டு போனாளா என் மருமவ. மருமவளே, சின்ன பொண்ணே எங்க இருக்க?
ஏன் சின்ன பொண்ணு என் மருமோள சுத்தி முத்தி பாத்துட்டேனே என் மருமோள காணலையே தெருவுல ஊர்ல மட்டும் வெயில் அடிக்கிறதுனால யாரும் தெருவுலயும் அணக்க இல்ல கடவுளே நான் என்ன செய்வேன் என் மருமோள நான் எங்க போய் கண்டுபிடிப்பேன் ஒருவேளை ஏதாவது மனசு உடைஞ்சு போய் என் மருமோ ஏதோ பண்ணிக்கிட்டாலோ கடவுளே நீதான் காப்பாத்தணும் ஐயா அம்மா இந்த வயசான காலத்துல என்னால நடக்கவும் முடியல ஓடவும் கழியல கடவுளே எப்படியாவது என் மருமோளைய கண்ணுல காமிச்சிரு எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் தான் நானே தான் ஐயோ என்ன பண்ணுவேன் அந்த பேதியில போவாளாலதான் இவ்வளவு வினையும் நான் பேசாம வாயை மூடிட்டு இருந்திருக்க மாட்டேனா என்னவோ அவன் நல்லபடியா பேசி எடுத்து இருந்தானா என் தொண்டையில தண்ணி இறங்கும் என்னால சோறு திங்க முடியும்ல நான் தலைகீழ நின்னு என் மவளை வர சொல்லிட்டேன் அவ வந்த நேரமானு தெரியல மனசுல எவ்வளவு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டுங்க வந்தான்னு தெரியல கடைசியில என் மருமகளுக்கெல்லாம் பிரச்சனை ஆயிட்டு சும்மாவே பைப்ல தண்ணி விட மாட்டான் இதுல துணி துவைக்கிறதுக்கு வேற யாராவது துணியை கொண்டு வச்சுட்டு போயிருக்காவளா தண்ணி வந்து 2 நாளாவது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல சே இன்னைக்கு சாயங்காலம் பைப்ல தண்ணி வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ கடவுளே தண்ணி வரணும் என்னாச்சு பரிமளா பாட்டி எனக்கு இங்கன உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க பரிமளா பாட்டி என்னாச்சு மக்கா சுதா நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதேன்னு சொல்லுவேன் ஏ பரிமளா பாட்டி என்னாச்சு பாட்டி எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க ஒருவேளை தெருவுல நடந்து வரும்போது கீழே எங்கேயாவது விழுந்துட்டேனோ கால்ல கையில அடிபட்டுட்டோ ஏ பாட்டியோ முதல்ல எந்திரிச்சு வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம் மக்கா வருத்தப்படாதே அத நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுதம்ல ஒண்ணு ஆகாது எல்லாம் சரியாயிரும் ஏ மக்கா நீ சொன்ன மாதிரி நான் தெருல தட்டிக்கிட்டு கீழே விழுந்து எனக்கு கை கால்ல அடிபட்டிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் மக்கா ஆனா என்ன பாட்டியோ என்ன சொல்லுது எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்க ஏ மக்கா சுதா எனக்கு ஒண்ணு ஆவல மக்கா நான் நல்லா தான் இருக்கேன் அப்ப என்னத்துக்கு பாட்டி இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க சுதா மக்கா ஏ மருமவ மருமவளா அம்மா சின்ன பண்ணக்காவா சின்ன பண்ணக்காவுக்கு என்னாச்சு ஏக்கா ஏ சின்ன பண்ணக்கா எங்க இருக்கீங்க ஏக்கா எங்க இருக்கீன்னு சொல்லுங்கக்கா ஐயோ பாவம் புள்ள எப்படி பதறி போயிட்டா ஏ மக்கா சுதா அங்க வா ஏ பாட்டி சின்ன பண்ணக்காவ எங்க ஆள் அணக்கமே இல்ல நானும் அவளதான் மக்கா தேடிக்கிட்டு இருக்கேன் என்னது தேடிக்கிட்டு இருக்கேளா ஆமா மக்கா நானும் என் மருமவளை தேடிதான் வந்தேன் ஏ பாட்டி என்ன சொல்லுது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏ மக்கா என்ன நடந்துச்சுன்னா இதுதான் மக்கா நடந்துச்சு பாவையா மருமவ அவ காதை தேடி இந்த பக்கம் தான் மக்கா வந்தா அவளை இப்ப நான் தேடி வந்தேன் ஆளை காணல அதான் என்ன பண்ண ஏது பண்ணன்னு ஒண்ணும் புரியாம இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் ஏ பாட்டியோ ஒண்ணு கவலைப்படாதே சின்ன பண்ணக்காவுக்கு ஒண்ணு ஆகாது படுபாவியா மவளால தான் இவ்வளவு பிரச்சனையும் அவள்லாம் ஒரு மனுஷியா ஓ அதனாலதான் தெருவுல மேனகா போகும்போது என் மேனகா மேனகான்னு எத்தனை நேரம் கூப்பிட்டேன் தெரியுமா அவ பாட்டுக்கு காது கேட்காத மாதிரி ஓடி போய்கிட்டே இருந்தாளா சரி பாட்டியோ இங்கே உட்கார்ந்துருக்காதியா வாங்க போவோம் என்னாகான்னு வெயில மண்டைய பழக்கு வயசான காலத்துல அப்படியே வெயில்ல நடந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் தலை சுத்தி கீழே விழுந்துருவியா வாங்க போவோம் மக்கா என் மருமவ பாட்டியா சின்ன பண்ணா எங்க போயிட போறா வாங்க போவோம் பாவம் எவ்வளவு வருத்தப்பட்டாலோ தெரியலையே என் மருமவ அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதே பாட்டியோ வாங்க போவோம் மருமவள இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல மருமவள என்ன மன்னிச்சிரு பட்ட பகல்ல கம்மலுக்காக காதை அறுத்துட்டு போயிருக்கானே அந்த களவாணி பைய அவனை சும்மா விடலாமா அப்பாடா எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம் ஏத்தாடி ஒரு நாள் இந்த ஓட்டம் ஓடுனது கிடையாதும்மா யாரது என் வீட்டுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துரு இல்லன்னு வச்சுக்க நான் பேச மாட்டேன் என் கையில இருக்கப்பட்டதுதான் பேசும் வாரியில எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்தி விடுவோம்ல யாரதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல என்ன ஒரு அணக்கத்தையுமே காணல எது யாரும் இல்ல நான் தான் தே நான் தானா எது நான் தான் தே உங்க செல்ல மருமவ நான் தான் தே வீட்டுக்குள்ள வந்தேன் யாரோ எவரோட நினைச்சுக்கிட்டு கையில இருக்கப்பட்ட மாப்பு ஸ்டிக்கால என்ன அடி அடின்னு அடிச்சு வெளுத்துறாதியதே ஆனா ஆமா நம்ம மருமவதான் மருமவள தங்க நகை தான் வேக வேகமா விலை கூடுதுன்னு பார்த்தா நீயும் நகை கடைக்கு வேக வேகமா போயிட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்ட உங்களுக்கு எது எனக்கு கிடைச்ச மாதிரி யாருக்காவது இந்த உலகத்துல மருமவ கிடைப்பாளா என்ன அக்கறை என்ன பாசம் என்ன பணிவு மருமவள
உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்ல. போனமா நகை கடைக்கு நகை எடுத்துட்டு வந்தமா இருக்க பத்தியா? வீட்டுல மாமியார் இருக்காங்க, அவங்களுக்கு சமையல் பண்ணி சாப்பாடு கொடுக்கணும். வீட்டு வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்துட்டோமே, எல்லா வேலையும் போய் பாக்கணுமே. எவ்வளவு பொறுப்பா வீட்டுக்கு சீக்கிரமா திரும்பி வந்துட்ட பத்தியா? ஏன் மேல உனக்கு என்ன பாசம்? நானும் சரி மருமவன் நகை எடுக்க போயிருக்காள, அப்ப இனி அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சுதான் வருவேன்னு நினைச்சேன் பத்துக்க. அட பரவாயில்ல மருமோள, நீ நல்ல பொறுப்பான மருமவனே அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்க பத்துக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் மருமோள, அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுதானே. அம்மா நகை கடைக்கு போனியா? நகை எடுத்ததுக்கு மணி பர்ஸ் கொடுத்தாவளா, இல்லன்னா ஹேண்ட் பேக் கொடுத்தாவளா, இல்லன்னா அந்த ட்ராலி சூட்கேஸ் மாதிரி இருக்கும்ல அதை கொடுத்தாவளா? சொல்லு மருமோள. அட சொல்லு மருமோள, என்னத்தை இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் உங்க அம்மா மணி பர்ஸ் பேக் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாவளோ? ஏத்தி அதெல்லாம் இல்லத்தே. அப்ப சொல்லு மருமோள, என்னென்ன கொடுத்தாவன்னு. அப்புறம் நெக்லஸ் வாங்குனியா இல்லனா கம்மல் வாங்குனியா? நெக்லஸா? எம்மா கழுத்தோட போயிருக்குமே. கம்மலே காதோட போயிருக்கும். இல்லனா என் சம்மந்தி அம்மா செல்லம் அவளுக்குன்னு பாசமா இடுப்புக்கு ஒட்டியானம் வாங்கி கொடுத்தாவளா? ஒட்டியானமா? யாத்தாடி. அட என்ன மருமோளா இப்படி பேந்தன்னு முடிச்சிட்டு இருக்க? நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, பதில சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டு கவிதா இருக்கல்ல, அவதான் என்கிட்ட பாடு பேசிட்டு இருந்தா பத்துக்க. என்னத்தே உங்க மருமவ திடீர்னு அம்மா வீட்டுக்கு போற, வீட்டுல ஏதாவது மாமியா மருமவ பிரச்சனையான்னு நான் என்ன காலம் பெருமையா சொன்னேன் தெரியுமா? என் மருமகளுக்கு அம்மா நகை எடுத்து தரேன்க்கா வான்னு போன் பண்ணி கூப்பிட்டாவோ, அவ அதுக்குதான் போயிருக்கா. எப்படி நகை எடுத்துட்டு வந்துருவா, வந்த உடனே உனக்கு எல்லா நகையோட டிசைன் எல்லாம் உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்துக்க. ஆனா கேட்ட உடனே கவிதா முகத்துல ஈ ஆடலையா? இன்னும் மேனகா நகை எடுக்க போறாளான்னு ஒரே பொறாம வயித்தெரிச்சல். நகை என்ன விலைக்கு வித்தா என்ன மருமோள? அம்மா அண்ணன் எல்லாம் பாசமா நகை எடுத்து தரும்போது நம்ம வேண்டாம்னு சொல்லப்படாது பத்தியா? அட என்ன மருமோள இப்படி உட்கார்ந்துகிட்டே இருக்க? எடுத்துட்டு இருந்த நகை எல்லாம் எடுத்து காட்டு, டிசைன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். அது வந்து அட என்ன மருமோள வந்து போயிட்டு கிடக்க, டிசைன் எல்லாம் எடுத்து காட்டு பாப்போம். எங்க வீட்டுக்கு போனேனா நகையோட டிசைனை காட்டுன்னு சொன்னா எங்க வீட்டுக்கு போனேன் சுவாரத்தினு கதை எழுத்துக்கிட்டு இருக்க. நான் சொல்லுது முதல்ல கேளுங்க. என்ன நடந்துச்சுன்னா இதுதான் நடந்துச்சு. என்ன மருமோள இப்படி சொல்லிவிட்டா? ஆமத்தே, நானே எவ்வளவு தூரம் பயந்தடிச்சு ஓடியே வந்து தெரியுமா? என்னது ஓடியே வந்தியா? ஆமத்தே, என் மைனிகரி காத களவாணி பையா கம்மலோட அறுத்து போட்டான் பத்தியடா. அத பார்த்த உடனே பயத்துல எடுத்தேன் பாருங்க ஓட்டம். எங்க வீட்ல இருந்து வழிநடுவு ஓடியதே வந்து இங்க நம்ம வீட்ல வந்துதான் நான் நின்று இருக்கேன். அட பாவமே, நல்ல பிள்ளைல சின்ன பொண்ணு, அவ காத களவாணி பையா கம்மலோட அறுத்து போட்டானா? ஆமதி, அதனாலதான் ஏதாடி எங்க அம்மா எனக்கு தங்க நகை வாங்கி தரேன்னு சொன்னவள்ள. வேண்டாம்மா சாமி, நீங்களே வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டே. ஒன்னு சொல்லுதையும் கேட்டுக்கிடுங்க. என் மைனிகாரி காதறுது ரத்தம் சொட்ட வீட்டுக்கு வந்தவ தெரியுமா? அப்போ எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. என்ன மருமோள சொல்லியா? உனக்கு ஏன் ஞாபகம் வந்துச்சா? ஆமத்தே, நீங்க நெத்தி சுட்டி கம்மலு நெக்லஸ்ன்னு போட்டிருக்கீல்ல, உங்களுக்கும் அதே நிலைமை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தான் யோசிச்சு பார்த்தேன். அப்படின்னா களவாணி பையன் என்ன கழுத்தோட அறுத்து போடுவான்னு சொல்லிட்டு இருக்கியா? இல்லதே, உங்களுக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு பயந்து போயிட்டதே. நீங்க அந்த நகையெல்லாம் கலத்தி வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இப்படி போட்டிருக்க எல்லாத்தையும் முக்காடு அதை மட்டும் போடாம விட்டுறாதீங்க, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதுவும் சரிதான் மருமோள. சப்பா தப்புச்சோ பொழச்சோன்னு ஓடி வந்திருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா நான் தந்து விட்டோம்ல வெள்ளி கொலுசு, அதத்தான் இன்னொரு நேரமா பத்த வச்சுக்கிடலாம். ஐயோ எத்தி என்ன ஐயோ நொய்யன்னு கிடக்க, ஒரு மணி பர்ஸ்ல வச்சு தந்தோம்ல அதத்தான். என்ன மன்னிச்சிருங்க. நான் தந்த கொலுசை கொண்டான்னு சொல்லிட்டு இருந்தா நீ என்னடா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுடக்கா? அதான் சொன்னோம்ல, பயத்துல எங்க வீட்ல எடுத்த ஓட்டத்தை நான் நம்ம வீட்ல வந்துதான் நிப்பாட்டினேன்னு. பயத்துல வர வழியில கொலுசை எங்க போட்டேனே தெரியலத்தே. என்னது வழியில எங்க போட்டேனே எனக்கு தெரியலையா? அப்படின்னா என் கொலுசை நீ தொலைச்சு போட்ட அப்படிதானே? அப்படிதான் தே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உன்னை பொறுப்பான மர்மமான பெருமையா பீத்துனேன். இப்பதான் தெரியுது உன் லட்சணம். நான் தந்த கொலுசு உண்மையிலேயே காணாம போயிட்டா இல்லனா பழைய விலைக்கு வித்து விட்டியா? இது அப்படி எல்லாம் சொல்லாதே. அது எப்படி நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்? பத்திரமா தான் கையில கொண்டுட்டு வந்தேன். ஆனா எங்க தொலைச்சேன்னு தான் எனக்கு தெரியல. உன்னை போய் பெருமையா சொன்ன பாரு என் புத்திய.
எத்தே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க தே. ஆமா மன்னிப்பா, யாருக்கு வேணுமா மன்னிப்பு? நீ இப்படி எல்லாம் பொறுப்பு இல்லாம இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் டி. அதனாலதான் வெள்ளி கொலுசை உன் கையில தரதுக்கு பதிலா 100 ரூபாய்க்கு விக்கும்ல அந்த கொலுசை வாங்கிட்டு தந்தேன். என்னது, நீங்க என்கிட்ட தந்தது வெள்ளி கொலுசு இல்லையா? 100 ரூபாய் கொலுசா? ஆமா, பின்ன இப்ப தொலைச்சிட்டு வந்து நிக்கல. இந்நேரம் வெள்ளி கொலுசை மட்டும் உன் கையில தந்திருந்தோம்னா நீ தொலைச்சிட்டு தான் வந்திருப்ப. இது அதுக்குன்னு 100 ரூபாய் கொலுசையாத்தே பத்த வைக்கிறதுக்குன்னு என் கையில தந்து விட்டிய. ஆமா, 100 ரூபாய் கொலுசுன்னு சொல்லுத, உனக்கு என்ன 100 ரூபாய் சும்மா கிடைக்கி? ஒரு பொறுப்பு இல்லாதவா. ச்சே, களவாணி பைய சின்ன பொண்ணுக்கு காதா இருக்கிறதுக்கு பதிலா இவ வாயை அறுத்திருக்கணும். அம்மகாரி தங்க நகை வாங்கி தரேன்னு சொன்ன உடனே என்ன ஓட்டம் ஓடணும் அங்க இருந்து. இப்ப அதே ஓட்டத்துல இருந்து அங்க இருந்து இங்க வந்திருக்கா. தீமரு பிடிச்சவா. 100 ரூபாய் கொலுசை என் கையில தந்து விட்டு பத்த வச்சுட்டு வான்னு சொல்லிருக்காவ பாரு. சரியான மாமியார் தான். என்ன பத்தி என்ன நினைச்சிருக்காவோ? எங்க அம்மா அடிக்கடி என்ன பத்தி சொல்லுவாங்கல்ல, கூறுகட்ட குக்கரு கூறுகட்ட குக்கருன்னு. அப்படித்தான் எங்க மாமியார் என்னையும் நினைச்சிருக்காவோ. சப்பா, எது எப்படியோ எந்த ஒரு டேமேஜ் இல்லாம வீட்டுக்கு வந்து சேர்ந்தமே, எனக்கு அதுவே போதும். சப்பா, என்ன வெயிலு என்ன வெயிலு. வெயில்ல மர்மம் அங்க இருந்து இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்காள, அவளுக்கு டயர்டா இருக்கும், ஒரு கப்பு ஜூஸ் சில்லுன்னு போட்டு கொடுப்போம்னு எங்க மாமியாருக்கு பொறுப்பு இருக்கா? சும்மா கண்ட மேனிக்கு ஏசிட்டு மட்டும் போறாவோ. நாம நினைச்ச மாதிரி நகையெல்லாம் வாங்கிட்டு வர முடியல. இருந்தாலும் என் மைனிகரி காத கம்மலோட களவாணி போய் அறுத்துட்டு போயிட்டாம்ல, அதுதான் எனக்கு சந்தோஷம். மைனியோ போச்சா காதும் கம்மலும். ஜிமிக்கி கம்மல் போடுவேன், டைட்டானிக் கம்மல் போடுவேன், முத்து வச்ச கம்மல் போடுவேன். அப்படின்னு என் மைனிகரி எவ்வளவு தூரம் பீத்திக்கிட்டு இருந்தா, இப்ப ஒரு சின்ன துண்டு வேப்பங்குச்சிய கூட சொருவதுக்கு என் மைனி காத காணல. காது போயே போச்சே. இப்ப என் மைனிகாரி எந்த தெருவுல கிடந்து காதை தேடிக்கிட்டு கிடக்காளோ, என் காதை காணலையே என் காதை காணலையேன்னு. அட கடவுளே, நாம நினைச்ச மாதிரி சின்ன பொண்ணாக்க மரகதக்கா வீட்டு வாசல்ல தான் உட்கார்ந்திருக்காங்க. பரிமள பாட்டி, என் மருமவ எங்க போனாலோ? என் பாட்டி அழாதியா? எப்படி மக்கா மனசு சங்கடமா இருக்கு, நான் எப்படி அழாம இருக்கேன்? அழாதிய பாட்டியோ, அங்க பாருங்க சின்ன பொண்ணக்கா. என் மருமவளா? ஆமா பாட்டியோ, அங்க பாருங்க மரகதக்கா வீட்டு வாசல்ல தான் சின்ன பொண்ணக்கா உட்கார்ந்திருக்காங்க. ஐயோ ஐயோ. பரிமள பாட்டி, நான் சொன்னோம்ல சின்ன பொண்ணக்கா எங்கேயும் போயிருக்க மாட்டாவன்னு, இங்க பாருங்க. ஐயோ, என் மருமகளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போலுக்க. என்னது, பைத்தியம் பிடிச்சிட்டா? ஆமா மக்கா, எப்படி சிரிச்சிட்டு கிடக்கா பாத்தியா? காது போன கவலையில என் மருமகளுக்கு பித்து பிடிச்சிட்டு போலுக்க. பித்து பிடிச்சிட்டா? ஐயோ ஐயோ. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? மருமகளே, என்னாச்சு தே, ஏன் இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்கிய? மருமகளே, மருமகளே, நீ ஒண்ணு கவலைப்படாத மருமகளே, உனக்கு ஒண்ணு இல்ல. இது என்னது, எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அழுதுகிட்டு இருக்கிய? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? இப்படியாப்பட்ட நிலைமையில என் மாமன் பார்த்தாம்னா என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி போடுவானே. இல்ல இல்ல, என்ன ஒரேடியா கொன்னே போடுவானே. இது என்னதையாச்சு உங்களுக்கு? வாய்க்கு வந்தபடி உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிய? இது இது எனக்கு ஒண்ணு இல்ல தே, நீங்க எதை இப்படி அழுதுகிட்டு இருக்கிய? ஏக்கா, ஏக்கா உங்களுக்கு ஒண்ணு ஆகலைல? ஏன் சுதா, எனக்கு ஒண்ணு இல்ல சுதா. ஆமா, எங்க அத்தை எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க? ஏக்கா, பைப்ல தண்ணி வருதான்னு பாக்கிறதுக்கு வந்தேன்க்கா. அப்ப ஒரு ஓரமா உட்கார்ந்து பரிமள பட்டி அழுதுகிட்டு இருந்தாவோ. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னவக்கா. உங்களுக்கு அடிதான்க்கா பரிமள பட்டி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தாங்க. நான் தான் அங்க இருப்பேன்னு நினைச்சிட்டு நான் கூட்டிட்டு வந்தேன் இந்த பக்கமா. இங்க பார்த்தா நீங்க இங்கதான் இருக்கீங்க. ஏக்கா, உங்களுக்கு ஒண்ணு ஆகலைல? எனக்கு ஒண்ணு ஆகல சுதா. பாத்தியா சுதா, என் மருமகளே. இது நீங்க நினைக்க மாதிரி எனக்கு பைத்தியம் எல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. மருமகளே, மனசு வெறுத்து போய் பேசுனேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஒண்ணு கவலைப்படாத மருமகளே. எத்தனை ஆயிரம் செலவானாலும் பரவாயில்ல, உன் காதை எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் தச்சு விட்டுறத மருமகளே. நீ ஒண்ணு கவலைப்படாத. இது இங்க பாருங்க, என் காது இருக்கா, கம்மல் இருக்கா? அட ஆமா மருமகளே, அப்போ வீட்டுக்கு வரும்போது என் காதை அறுத்து விட்டான் கல்லை, அத காணல அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா. இங்க பாருங்க தே, இந்த காது தான் காணலன்னு சொன்னேன். என்ன காது எப்படி இருக்கு?
இவ்வளவு நேரமா இந்த காதை காட்டிதான் என்கிட்ட சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. மரகதா, அட என்ன சுதா நீயும் இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க எங்க மாமியார் மாதிரி. இந்த காதை வாங்கி கையில வச்சு பாரு. அட இது உண்மையான காது மாதிரி தெரியலையே. ரப்பர் காது மாதிரில இருக்கு. மாதிரி இல்ல, அதேதான். என்னது ரப்பர் காதா? ஆமா பாட்டியா, கையில வாங்கி பாருங்க. ரப்பர் காது எங்க கொண்ட பாப்போம். இந்தாங்க பாட்டியா, நல்லா வாங்கி பாருங்க. கதறி கதறி இவ்வளவு நேரமா அழுது கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டேல. என்னத்தே அச்சு அசலு அப்படியே உண்மையான காது மாதிரியே இருக்கா? அட ஆமா, ரப்பர் காது. ஆனா பாக்கும்போது உண்மையான காது மாதிரில இருக்கு. எல்லாம் உங்க மர்மவ ஐடியா தான். என்ன மர்மம் சொல்லியா? ஆமா பாட்டியோ, நீங்க தானே சொன்னீனா உங்க மவளுக்கு ஏதோ நகை வாங்கி கொடுக்க போறேன்னு. அதுக்கப்புறம் தங்க விக்கப்பட்ட விலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ பெரிய பிரச்சனையில என் மவனை மாட்டி விட்டுட்டானே, இது எப்படியாவது சரி பண்ணணுமேனு உங்க மருமவ கிட்ட சொன்னேனா? எப்படி உங்க மருமவ கரெக்டா சரி பண்ணிட்டாளா பிரச்சனைய? மருமவளே ஆமாத்தே, எப்படி பிரச்சனை எல்லாம் சரியா போச்சா? உங்க மகா வீட்டுக்கு போயிட்டாள்ல? தங்க நகையா ஒரு குண்டு மணி தங்க கூட வேண்டான்னு ஓடிய போயிட்டா பாத்தியாடா? அதுக்கு நீ இப்படியே பண்ணுவ மருமவளே நீ? பின்ன வேற என்னத்தையே நான் பண்ணேன்? ஒண்ணுமில்லதே, நானே நேரடியாக ஃபோன் பண்ணி மேனகாவுக்கு சொல்லியிருப்பேன். உங்க அம்மா வந்து இப்போ உள்ள விலைவாசி எல்லாம் தெரியாம உனக்கு நகையெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாவோ. ஆனா இப்ப நகையெல்லாம் விலை கூட்டிட்டு பத்தியா, அந்த விஷயமே இப்பதான் அவங்களுக்கு தெரியும். அதனால நீ எதுவும் நினைச்சுக்கிடாத, இப்ப நகையெல்லாம் உங்க அம்மாவால வாங்கி தர முடியாதுன்னு. ஆனா நான் இப்படி மேனகாட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, உடனே எல்லா பழியையும் ஏமனெல்லாம் தூக்கி போடுவா. எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் எனக்கு ஆசையா பாசமா நகையெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாவோ, என் மைனிகாரி தான் கெடுத்துப்பட்டா. அவளுக்கு பொறாம எங்க அம்மையும் எங்க அண்ணனும் என் மேல பாசமா இருக்கத பார்த்து என் மைனிகாரி வயிறு எறிஞ்சு போய் கிடக்கா. அதனால அவதான் சொல்லி எடுத்து இந்த மாதிரி நகையெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அப்படி இப்படின்னு என் மேல தானே எல்லா பழியும் தூக்கி போட்டிருப்பா. ஆமா மருமவளே, அவ அப்படி சொல்லப்பட்ட ஆளு தானே. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதாயிட்டு. நானும் நம்ம போட்ட பிளானை ஏதாவது எசக பசகா சொதப்பிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, சக்சஸ் ஆயிட்டு. கம்மலுக்காக என் காதை அறுத்து போட்டா கல்லைன்னு சொன்ன உடனே உங்க மவ எப்படி பதறி அடிச்சு ஓடுனு பாத்தியலா? நீங்க நினைக்க மாதிரி உங்க மவ பாசமா இருந்திருந்தான்னு வச்சுக்கிடுங்க, இப்ப இந்நேரம் அவன் வீட்டுக்கு ஓடி போயிருப்பாளா? எந்த கல்லை என் மைனி காதை அறுத்து போட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்டைக்கு வந்திருக்க மாட்டா தேடிக்கிட்டு போய். இப்ப உங்க மவ வீட்டுல உட்காந்துக்கிட்டு என் மைனிக்காரி காதை யாரோ அறுத்து போட்டாடுவோன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. என் மவ எந்த அளவுக்கு பயந்தான்னு எனக்கு தெரியல மருமவளே. ஆனா நான் எவ்வளவு சங்கடப்பட்டு போயிட்டேன் தெரியுமா? ஆமாக்கா, பாவம் எவ்வளவு கண்ணீரை விட்டு கதறிட்டு கிடந்தாவோ தெரியுமா? எனக்கே பாக்கிறதுக்கு மனசுக்கு சங்கடமா இருந்துச்சு. அதனாலதான் சரி நீங்க எப்படி இங்கதான் இருப்பேன்னு நானே நேரம் அங்க கூட்டிட்டு வந்துட்டேன். பரவாயில்லதே, நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கிடந்ததை பார்த்து பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு பயந்திய பத்தியலா? அங்க இருக்கே நீங்க மாமியாரா? அட சும்மா இரு மருமவளே, உனக்கு விளையாட்டா இருக்கு. நீ இப்படி பிளான் போட்டிருக்கேன்னு என்கிட்ட முதல்ல சொல்ல வேண்டியதானே? ஏத்தே, நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருந்தோம்னா அப்புறம் சரியா இருந்திருக்காது. மேனகாவும் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. அதுவும் சரிதான், நானே சிரிச்சு காட்டி கொடுத்திருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும் பரிமளா பாட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பார்வதி பாட்டி கனவுல அவங்க புருஷன் அதான் தாத்தா கனவுல வந்தாரா. என்னது கனவுல வந்தாரா? ஆமா பாட்டியோ, நானும் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் வாரேன். அட அண்ணாச்சி கனவுல வந்திருக்காருன்னு சொன்னா பார்வதி சொல்லுவாடா, ஐயோ என் புருஷன் என்ன கூப்பிட வந்திருக்காருன்னு. மறுபடியும் நான் போய் பார்வதி பார்த்துட்டு வரேன்னா? சரிங்க தே, போயிட்டு வாங்க. அந்த காதை என் கையில தந்துட்டு போங்க. இந்த மருமலை, இந்த பார்வதி என்ன பெண்ணாத்திட்டு கிடக்கால தெரியலையே. ஆமா மரகதம், நம்ம பொண்ணு தான் எங்க அத்தையும் பார்வதி பாட்டி வீட்டுக்கு தான் போயிருக்காவோ. அப்படியா? சரி சரி, அப்ப நானும் போயிட்டு வரேன். மருமலை, சோறெல்லாம் வடிச்சு வச்சாச்சு, குழம்பு மட்டும் லேசா சூடு பண்ணிடுறேன்னா? சரிங்க தே, நான் பாத்துக்கிட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. சும்மையே நான் போறேன்னு புலம்பிட்டு கிடப்பா. இப்ப அந்த மனுஷன் வேற கனவுல வந்துட்டாரா? போச்சு. காதை பார்த்து உன் மாமியார் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டா சின்ன பொண்ணு. ஆமாக்கா. தீமுறை பிடிச்சவா. ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. எடி பேசாம போயிருதுங்க. சொல்லுங்க மேடம், உங்களுடைய வெற்றியை பத்தி சொல்லுங்க மேடம். எடி பேசாம போயிருதுங்க. இப்படி எல்லாம் சொல்ல கூடாது மேடம். உங்களோட மகிழ்ச்சியை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. யாவடி என்ன போட்டு இப்படி பாடா படுத்திட்டு இருக்க? என்னது? நான் உன்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாரு. இதே மைக் தான், ஆனா நீ என்கிட்ட இதே மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தா. சொல்லுங்க மேடம், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க, உங்களோட மகிழ்ச்சியை எங்ககிட்ட சொல்லுங்க. எடி யாவடி? எடி என்ன ரெண்டு பேரும் இங்க நின்னு சத்தம் போட்டு அடக்கிய? ஏமா பாருமா, இவள என்ன போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. எடி யாமடி? ஏமா நான் எங்கமா அவளை போட்டு கிண்டல் பண்ணேன்? ஒரு நல்ல விஷயத்தை இப்பமே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு போய் என்னது நல்ல விஷயமா? ஏமா நீ வேற, அவ என்ன போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ பாட்டுக்கு அவ சொன்ன மாதிரி நல்ல விஷயம்ன்றடக்க. எடி என்ன சொல்லுதன்னா கேப்பமே.
ஏமா ஐசி இப்ப பிளஸ் 2 பரீட்சை எழுதிட்டு இருக்காளாமா. நான் எழுதின பரீட்சையில நல்லா எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாமா. சரி நல்லா எழுதிருக்கான்னா அப்ப நல்ல மார்க் வாங்குவா. நல்ல மார்க் வாங்கி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு வச்சுக்க, அப்போ நம்ம பேட்டி எடுத்துட்டு வருவாங்கல்லம்மா, அப்ப எப்படி எல்லாம் பதில் சொல்லணும் அதுக்கு தான் அவளை நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அஞ்சு என்ன மக்கா இப்படி சொல்லுதா? ஆமாம்மா, தங்கச்சி எப்படியோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துருவா, அப்ப பேட்டி எடுக்க எல்லாம் வரதானே செய்வாங்க. அதுக்கு தான் இப்பவே மைக்க வச்சு அவளுக்கு பேச சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எடி அக்கா எவ்வளவு பாசமா அவளுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கா, நீ என்னடா ஏமா பேசாம இருமா, அவன் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுதம்ல. எடி எங்கிட்ட அவன் உன்ன கிண்டல் பண்ணுதா? நல்லா சொல்லுமா, எந்த நேரம் பார்த்தாலும் எங்கிட்ட சண்டைக்கு தான் வந்துட்டு இருக்கா. மக்கா அப்படின்னா பேட்டி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல? ஆமாம்மா, பேட்டி எடுக்க வருவாமா. உங்ககிட்ட தான் முதல் கேள்வி கேட்பாவோ, உங்க மகன் நல்ல மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு கேட்பாங்கம்மா. இவன் என்னம்மா அவதான் சொல்லிட்டு இருக்கானே, நீ பாட்டுக்கு சிரிச்சு பாடு கேட்டுட்டு இருக்க. மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த மைக்கு இப்ப புதுசா வாங்குனது இல்ல, இதுக்கு முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்போ இதே மாதிரி தானே மைக்கு என் முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பீங்க, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல. பாத்தியம்மா, நான் அவ பிளஸ் 2 பரீட்சை எழுதும் போது நான் இப்படி பண்ணம்ல, அதே மாதிரி எனக்கு திருப்பி கிண்டல் பண்ணுதாமா. இடிமக்கா பேசாம இருமக்கா, அக்கா உன்னை கிண்டல் பண்ணல, நீ எப்படியும் அவளை விட நீ நல்லா படிப்ப, அப்போ அவளை விட நீ மார்க் அதிகமா எடுப்பேல்ல? ஆமா, அவளை விட நான் நல்ல மார்க் தான் எடுப்பேன், ஆனா அதை நினைச்சு அவ ஒன்னும் சந்தோஷப்பட மாட்டா. நான் அதிகமா மார்க் எடுத்துருவனோ இல்ல நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிருவேனோன்னு வயிற்றுச்செல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொன்னா தெரியுமாமா, நான் இப்படி அவளுக்கு மைக்க வச்சு கேட்டோம்ல, அதனால தான் அவ மார்க் குறைவா எடுத்துட்டாளாம், இல்லனா மேடம் அப்படியே 600க்கு 600 வாங்கியிருப்பாவளாம். ஏம்மா நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லம்மா, இவளா கற்பனை பண்ணி உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஏம்மா இவ சொல்லதையெல்லாம் நம்பாத, என்கிட்ட ஒண்ணு சொல்லுதா உன்கிட்ட ஒண்ணு சொல்லுதா பத்துக்க. எடி மக்கா இப்படி பேட்டி எடுக்கிறதுக்கு ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே வருவாவோ? ஆமாம்மா, பரீட்சை ரிசல்ட் வந்து மார்க் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அப்போ அப்பாவே அன்னைக்கு லீவ் போட சொல்லணுமாக்கா, நம்ம 4 பேரும் இல்ல உங்க ஆச்சியும் சேர்ந்து நம்ம 5 பேரா உட்காந்து ஃபேமிலியா நல்லா பேட்டி கொடுக்கலாம் பத்தியா? ஆமாம்மா 5 பேரும் உட்காந்து சூப்பரா பேட்டி கொடுக்கலாம். சரியாமக்கா, அக்கா கரெக்டா தானே சொல்லுதா? பேசாம இருமா, இப்படி சொல்லி சொல்லி நான் மார்க் குறையாதான் எடுக்க போறேன். ஏடி நாங்க சொன்னதுனால உனக்கு அப்படியே மார்க் குறைஞ்சிட மாட்டி, நீ எந்த அளவுக்கு படிச்சு எழுதுறியோ அது தகுந்த மாதிரி தானே மார்க் வரும். ஏமா நான் படிச்சு பரீட்சை எழுதி நல்ல மார்க் நான் வாங்கிக்கிடுதம்மா, ஆனா இவ்வளவு மட்டும் இப்படி எல்லாம் கிண்டல் பண்ண சொல்லாதம்மா. ஏமா நான் எவ்வளவு பாசமா என் தங்கச்சி நிறைய மார்க் எடுப்பா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவா, நான் அதை எப்படி கொண்டாடலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இவன் நான் கிண்டல் பண்ணதேன்னு சொல்லியா பாருமா. ஓஹோ, இப்படி இவ்வளவு உட்காந்து கிண்டல் பண்ணதுக்கு தான் அன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு போட்டியாமக்கா? ஆமாம்மா அதுதாம்மா கரெக்ட். காலையில எப்படி சொன்னா எனக்கு தலைவலிக்கு மண்டை கணக்கு அப்படி இப்படின்னா, இப்ப எப்படி நிக்கே பாத்தியம்மா? ஏமா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இப்ப கூட எனக்கு நல்ல தலைவலிக்குமா. போமக்கா போய் ரெஸ்ட் எடு, சூடா காப்பி போட்டு கொண்டாருன்னா தலைவலி எல்லாம் சரியா போயிரும். சரிம்மா. எங்க அம்மா சிரிச்சுட்டே பதில் சொல்லத பார்த்தா நம்ப முடியலையே, நம்ம மேல கோவமா சொல்லுதாளா இல்லனா பாசமா சொல்லுதாளான்னு புரியல. சரி போய் ரெஸ்ட் எடுப்போம், சூடா காப்பி வரும். ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டு இன்னைக்கு வீட்ல இருக்கமே, கொஞ்சம் நேரம் போக மாட்டேன்னு நினைச்சேன். அழகா என் தங்கச்சியை கிண்டல் பண்ணி கொஞ்ச நேரத்தை போக்கியாச்சு. போமக்கா படிக்கணும்னு சொன்னேன்ல போ. ஆமா உன் மூத்த மாவ கிண்டல் பண்ணிட்டே இருப்பா, அவளை மட்டும் ஒன்னும் சொல்லாத. நான் ஏதாவது அவளை கிண்டல் பண்ணா மட்டும் அப்படியே தோசை கரண்டி தூக்கிட்டு வரவே அடிக்கிறதுக்கு. இது பெரிய பிள்ளையெல்லாம் வளர்ந்தாச்சு, இன்னமும் உங்களை தோசை கரண்டியெல்லாம் அடிக்கணும் மாட்டி. ஏமா அக்கா மட்டும் தான் பெரிய பிள்ளையா? நானும் பெரிய பிள்ளை தானே. எடி போமக்கா பரிச்சை இருக்கலாம் போய் படி, உனக்கும் சூடா காப்பி போட்டு கொண்டாறேன். எனக்கு காப்பி எல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா, சில்லுன்னு ஜூஸ் போட்டுதா. சரி ஜூஸ் போட்டு கொண்டாறேன், ஒழுங்கா படிக்கணும் என்னமாக்கா? சரிம்மா. திமுரு பிடிச்சவா அவ நேரம் போக்கு நான் தான் கிடைச்சனா. பரீட்சையெல்லாம் முடியட்டும், வேணும்னா பாருட்டி, உன் மார்க்கை விட நான் 1 மார்க் கூட எடுத்து காட்டல, காட்டுவேன் பாருட்டி.